ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வாணியம்பாடி அடுத்த வன்னி அடிகளார் நகரில் குப்பன் என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? அந்த குடோனில் உரிமையாளரின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இந்த தீ விபத்தில் யாரேனும் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணவேணி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்குட்பட்ட வன்னி அடிகளார் நகரில் குப்பன் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி வைத்து விற்பனை செய்யும் குடோன் நடத்தி வருகிறார். அந்த குடோனில் பழைய இரும்புகள், பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரித்து வைத்துள்ளார். அங்கேயே கார் மற்றும் ஆட்டோ, இருசக்கர வாகனங்களும் நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று திடீரென அந்த குடோன் தீப்பிடித்து எரிந்துள்ளது. அந்த தீ குடோனில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் டயர்கள் என அனைத்தும் மளமளவென பரவி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ, கார் ஆகியவை தீப்பிடித்து எரிய தொடங்கியது. மேலும் அந்த குடோன் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளதால் அந்த குடோனை சுற்றி சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் தனியார் பள்ளி, அரசு மாணவர் விடுதி என அனைத்தும் அங்கு உள்ளது. இந்த தீ அந்த வீடுகளில் பரவ வாய்ப்பு உள்ளதால் அந்த வீடுகளில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் வீடுகளை விட்டு வெளியேறி வீடுகளில் தஞ்சமடைந்தனர். மேலும் வீடுகளில் உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வீடுகளில் இருந்து அப்புறப்படுத்தி மேலும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கு தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு சற்று தாமதமானதால் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த வாணியம்பாடி தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை தூக்கி எடுத்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் இந்த தீயில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ ஆகியவை கிடங்கில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகி சாம்பலானது. தீயணைப்பு வாகனம் அங்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டதாலும் மேலும் டயர்கள் அதிக அளவில் தீப்பற்றி எரிந்ததாலும் தீயணைக்கும் பணியில் சற்று தோல்வி ஏற்பட்டது. சம்பவத்திற்கு விரைந்து வந்துள்ள வருவாய்த்துறையினர் இந்த குடோன் அருகே பழைய குப்பைகள் எரிந்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் இருந்து தீ பரவி தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருப்பத்தூர் வாணியம்பாடியம் அருகே குப்பன் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன். கார் கிட்ட போதா